உங்களுக்கு இந்த பிளாக் கலர நம்ம வேணும்னா ஆட் பண்ணிட்டோம்னா, நமக்கு கிளீனா இந்த இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஆப்ஷன் தெரியும். இல்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும்னா, இது போல ஃபுல்லா இழுக்கலாம். இல்ல கொஞ்சமா தெரியணும்னா, இது போல ஆப்ஷன் ஏத்தி இறக்கி வச்சோம்னா, நமக்கு அங்க ஸ்க்ரீன்ல நம்ம என்ன கரெக்ட் பண்றோமோ, அது எல்லாமே ஸ்க்ரீன்ல நமக்கு கரெக்ட் ஆயிடும். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே ஆச்சு. அப்புறம் இந்த ஆப்பின்ற இந்த எழுத்தையும் சுருக்குறதா, இல்ல பெருசாக்குறது, அது போல நம்ம எத வேணா பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல வச்சுக்கணும். அது போல பண்ணிக்கலாம். இதுக்கும் எஃபெக்ட்ஸ்லாம் குடுத்து, ஹேப்பி டே இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால எஃபெக்ட்ஸ் குடுத்துக்க முடியும். இப்போ இந்த ஃபார்மேட்ட நம்ம மாத்திக்கலாம். இப்போ இந்த கலர நான் சேஞ்ச் பண்றேன். ரொம்ப லைட்டா இருக்கு. இப்ப இந்த எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு, இதுக்கும் நான் வந்து அதே அவுட்லைன வந்து டச் பண்றேன். டச் பண்ணதும் இது போல டார்க்கா குடுக்குறேன். இது போல நம்மளுக்கு டேக்கும் குடுத்துக்க முடியும். அதையும் குடுத்துட்டு, கரெக்ட்டா நம்ம அவுட்லைன் மட்டும் இது போல குடுக்கலாம். நம்ம இந்த கலரு தான்னு இல்ல. நமக்கு பிடிச்ச கலர குடுக்கலாம். நான் இதே கலர குடுத்து, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். போஸ்ட்டோட அவுட்லைன்ல பிளாக் கலர் இருக்கு. அந்த ஸ்க்ரீன அப்படியே டச் பண்ணதும், அவுட்லைன்ல இது போல வயலட் கலர் வரும். இப்ப கீழ கலர்ன்னு இருக்கிற இந்த ஆப்ஷன நம்ம லைட்டா மேலுக்கு தள்ளுனோம்னா, அது ஒயிட் ஆயிடும். இப்ப அப்படியே அந்த ரவுண்ட கீழ கூட்டிட்டு வந்தோம்னா, பிளாக் ஆகும். நமக்கு என்ன கலர் தேவையோ, அது மாரி சேஞ்ச் பண்ணிக்கவே முடியும். நான் ஃபுல்லாவே ஒயிட் ஆக்கிட்டேன். சைட்ல தெரியிற இந்த ரவுண்டு டிசைன இன்னும் 2 கார்னர்ல வேணும். அதுக்காக அந்த டிசைன டச் பண்றேன். மேல தெரியிற அந்த 3 புள்ளிய டச் பண்ணதும், இது போல ஆப்ஷன்ல காப்பின்னு குடுத்துட்டேன். காப்பின்னு குடுத்ததும் 2 ஆயிடுச்சு. இப்ப பேஸ்ட்ன்னு குடுத்ததும், இப்ப இது போல 2 போர்ஷனா மாறிடுச்சு. அப்ப நம்ம இந்த இடத்துல நமக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இப்படி வச்சுட்டு நம்ம திருப்பிட்டோம்னா, இது கரெக்ட் ஆயிடும். இப்ப இன்னும் 1 தேவ. அப்ப மறுபடியும் அந்த ஆப்ஷன நம்ம டச் பண்ணணும். இப்போ இந்த பையன கொஞ்சம் தள்ளியாச்சு. இப்ப மறுபடியும் அந்த ரவுண்ட நம்ம கரெக்ட்டா கொஞ்சம் இந்த வளையம் மாரி இருக்கிற அந்த இடத்த பிடிச்சு நம்ம தள்ளுனோம்னா கரெக்ட் ஆயிடும். இப்ப இதே போல நமக்கு இன்னொரு ரவுண்டு தேவ. அதுக்காக அந்த ரவுண்டையே நம்ம டச் பண்ணிட்டு, அந்த 3 புள்ளிய டச் பண்ணதும் காப்பின்னு வரும். அடுத்தது பேஸ்ட்டுன்னு குடுத்தோம்னா, அடுத்தது இதே போல ஆக்கிடும். அப்ப நம்ம அத அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அங்க தெரியும். அத புடிச்சு நம்ம இப்படி இழுத்துட்டு, நமக்கு எந்த இடத்துல தேவையோ அது போல வச்சுட்டோம்னா, இப்ப 4 பக்கத்துலயும் நமக்கு தேவையான டிசைன் ஆட் ஆயிடுச்சு. எலமெண்ட்ஸ்ல இன்னும் வேற ஏதாச்சும் கிடைக்குதா பார்க்கலாம். இப்ப இந்தியான்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இந்தியா மேப் போலலாம் வருது. இதுல இன்னும் நான் அப்படியே நம்ம சர்ச் பண்ணிட்டே போலாம். இதுல ஏதாச்சும் நல்லா இருக்கா பார்க்கலாம். இப்ப இங்க இருக்கிற இந்த டான்ஸ் பண்ற அந்த ஸ்டிக்கர் நல்லா இருக்கு. அதால நான் இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு, இந்த ஸ்டிக்கர தள்ளி